ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே பாக்கியா பார்த்திங்கன்னா நிதிஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பயங்கர டென்ஷனோட இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இனியாவுமே அடுத்த நிமிஷம் நான் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டுருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வா, இனியா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப பதற்றமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே இனியா அம்மா ஏதோ ப்ராப்ளமில் இருக்காங்க போல இருக்குது, ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசரமாக இங்கே பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா பேங்கே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என்னமாச்சு, எதுக்காக ஃபோன் பண்ணி வர வச்சிங்க, இங்கே பார்த்தா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சுமா, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இனியா, ப்ராப்ளம் தான், ஆனால் எனக்கு இல்லை, உன்னோடைய வாழ்க்கையில் தான் இனியா. இங்கே பாரு, நீ மம்மிக்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லு. நீயும் டேடியும் பர்த்டே அன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க, என்ன பேசுனீங்க, உன் டேடியுமே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நான் உன்னை கேட்டேன் இல்லையா, நீ எந்த பதிலுமே என்கிட்ட சொல்லலை. என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்லி இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வருத்தப்படவேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்றல, நீ எதுவும் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோ அந்த விஷயம் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இனியா. நீ எப்படி தான் இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமல் இருந்திய தெரியலையே, என்னுடைய பொண்ணோடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியா இங்கே ரொம்ப வருத்தப்பட்டு இனியக்கிட்டே பேசுகிறாங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்காக இப்போ அழுகுறீங்க, என்னன்னு தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இனியா இருக்குது இதுக்கு மேலே பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கும், நிதிஷ் ஒரு ட்ரங்க்ஸ் அடிக்டா, அவரை இன்றைக்கி நான் அந்த காம்படிஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போகும்போது அங்கே நிதிஷை ட்ரங்க்ஸ் அடிக்ட் கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் வேறு ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க, நிதிஷாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீயா உன்னை பெற்றவளுக்கே எனக்கே பாடம் சொல்லி கொடுக்குறியா, இங்கே பாரு, அது நிதிஷ் தான், என் கண் எதிர்க்கில் பார்த்தேன், நான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்டையும் விசாரித்தேன், அவர் இவங்கெல்லாம் போதைப் பொருள் எடுத்தவங்க அப்படின்னு என்கிட்ட நல்லா தெளிவாக சொன்னார், அது நிதிஷ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இனியா, எதுக்காக இப்போ அழுகுற அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், நிதிஷ் ஒரு ட்ரங்க்ஸ் அடிக்ட் தான், என்கிட்ட இந்த விஷயத்த அங்கிள் ஆண்டியும் இத்தனை நாளாக மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆகாஷோட விஷயம் தெரிஞ்சதுலேருந்து நிதிஷ் இப்படி தான்மா அடிக்கடிக்க ஒரு மாதிரியாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு, நான் அங்கிள்கிட்டேயும் விசாரித்தேன். ஆனால் அங்கிள் இருந்துக்கிட்டு இது நிதிஷ் சும்மா தான் அப்படி பண்ணுறான், அவனுக்கு ஒரு மாதிரி அதாவது ஒரு மாதிரியான அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடிக்கு இப்படி தான் ஆகும், ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்னுடைய ஆஃபீஸ்லேயும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ்க்காக டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நிதிஷோடைய விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுமா. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நான் டேடிக்கிட்டேயும் சொன்னேன். டேடியுமே நேரடியாக அங்கிள்கிட்டையும் சொன்னார். டேடி என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தாம்மா சொன்னார். ஆனால் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்றதுக்காக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் உங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு விஷயத்த நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு இனியா வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியமே என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியும் ஈஸ்வரியும் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நிஜமா அப்படின்ற மாதிரி அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அப்போ தான் அங்கே செலினுமே வராங்க, கோபியுமே அங்கே இருக்காங்க. எல்லாருமே விஷயத்தை கேள்விப்பட்டது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்போது இங்கே ஈஸ்வரியுமே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிற இனியாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, நீ அங்கே ராணி போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய பர்த்டேவை கூட அவங்க எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் நிதிஷ் அப்பெல்லாம் நல்லா தானே இருந்தார், உங்ககிட்ட எப்போ தப்பாக நடந்துக்கிட்டாரு, இந்த மாதிரி நான் நிதிஷை ஒரு நாளையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அவங்க உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே நடிக்கிறாங்க, நீங்கள் இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி அங்கிள் நடிக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் போனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் ஆன்ட்டியும் நிதிஷ் தான் முதல்ல இப்படி பேசுகிறாங்க. ஆன்ட்டி என்னை சுத்தமாகவே என்கிட்ட பேசுகிறது இல்லை, என்னை வெறுக்கிறாரு. அங்கிள் மட்டும்தான் அவர் மறைக்கிற உண்மை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எப்பயாச்சும் என்கிட்ட நல்ல மாதிரியாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஆன்ட்டியும் நிதிஷையும் என்கிட்ட நேரடியாகவே சண்டை போடுவாங்க. நீங்கள் எதுக்காக இப்போ இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னெல்லாம் அங்கிளையும் கேட்பாங்க.
அவங்க சரியில்லை பாட்டி அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி ஒரு குடிகாரனுக்கு இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. கோபியுமே இருந்துக்கிட்டு, ஆமா பாக்கியா, இனியா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நேற்று தான் இன்ஃபார்ம் பண்ணா. நான் விஷயம் தெரிஞ்சதும் அதாவது சுதாகர் கிட்ட போய் கேட்டேன். நான் இனியாவை அப்போவே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். இனியா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் இந்த மாதிரி இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொன்னார். ஆனால் இப்படி நிதிஷ் பண்ணி போலீஸில் மாட்டுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே நீங்கள் இனியா உங்ககிட்ட சொன்ன உடனேவும் நீங்கள் என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். என்கிட்ட இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களே. என்னுடைய பொண்ணோடைய வாழ்க்கை பிரச்சனை, என் பொண்ணை பற்றின உண்மை எனக்கு தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. இனியாவுமே இருந்துக்கிட்டே, டேடி எதுவும் சொல்லாதீங்கம்மா, நான் தான் வந்துட்டு டேடிக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே எழிலுமே வந்து பார்த்திங்கன்னா, பொறுக்கி ராஸ்கல், அவனால் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட சண்டைக்கு கிளம்பிடுறாங்க. இனியாவுமே இருந்துக்கிட்டு, அண்ணா ஃபேன் அண்ணா இங்கே பாருண்ணே, எதுக்காக இப்போது அவனை அடித்து உன்னோட இமேஜை நீ ஃபைல் பண்ணிக்க பார்க்குற? அவங்க பணக்காராக இருக்காங்களே தவிர அவங்க கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லை. அவங்களுக்கு அங்கே எந்த மரியாதையுமே இல்லை. அவங்க வெளியில் இருந்து பார்க்கும்போது மட்டும்தானே பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை விட ரொம்ப கேவலமானவங்கண்ணே அப்படின்னு இனியா இங்கே அங்கே சுதாகரை பற்றி ரொம்பவே வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை மன்னிச்சிடுடா இனியா குட்டி, உன் வாழ்க்கை எப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நீ சந்தோஷமாக பெரிய இடத்துல நல்லா வாழணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் உன்னை இந்த நிலைமைக்கு பார்க்கணுன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இனியா கிட்டே பேசிக்கிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உக்காந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே கோபி இருந்துக்கிட்டு, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? இங்கே பாருங்கம்மா, எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி பார்த்து சரி பண்ணிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுதல் சொல்கிறாங்க. நீ எனக்காக ஆறுதல் சொல்கிறடா, இப்போது இனியாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிட்றாங்க. இங்கே பாக்கியாவுமே பயங்கர கோவப்பட்டுட்டு, என் பொண்ணோட விஷயத்தில் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்போது வினியோடைய வாழ்க்கை விஷயத்துலையும் எல்லா உண்மையும் மறைச்சி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இப்போது இங்கே எழிலுமே வந்துட்டு கேட்குறாங்க, இப்போது நிதிஷ் வந்து இவ்வளோ பெரிய ட்ரங்க்ஸ் அடிக்ட் போலீஸ் வரைக்கும் கேஸ் வரைக்கும் போய் வந்திருக்கு. நமக்கு தான் இந்த டீட்டெயில் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. நாம் இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அம்மா சொன்ன மாதிரி எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்கலாம். பையன் எப்படி, குடும்பம் எப்படி அப்படின்னு யார்கிட்டயாச்சும் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. இப்போது இனியாவை என்ன ஏதுன்னு நம்ம கேட்காம அவசரத்தில் ஆகாஷை எங்கே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கௌரவ குறைச்சல் ஆகிடும் அப்படின்னு இனியாவை அவசரமாக இப்போ நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இனியாவுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு வருத்தப்பட்டு கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசி எல்லாரும் என்ன பிரயோஜனம்? அப்போவே நான் அத்தனை தடவை சொன்னேன்ல, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு. என் பேச்சை நீங்கள் யாருமே கேட்கல. முக்கியமாக இதோ உங்கள் பாட்டியும் உங்கள் டேடியும் தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. எங்கே இனியா அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிப்பாலோ இவங்களோட கௌரவம் குறைஞ்ச போயிடும் அப்படின்றதுக்காக அவசரமாக இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் பேசியிருப்பேன் இல்லை இனியா கிட்ட, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்புமா. நான் பேசி இனியாவை புரிஞ்சிக்க வச்சுருப்பேன்ல. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு இங்கே பாக்கியாவுமே வந்து பார்த்திங்கன்னா எழில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்புதான் பாக்கியா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நாங்கள் 2 பேரும் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இனியாவுடைய வாழ்க்கையை பற்றி அக்கறைப்படாமல் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியுமே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பேசி என்ன ஆக போகுது அத்தை? நான் அப்போவே சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இவங்க எதுவுமே சரியில்லை. வீடு தேடி வந்து வரதட்சணையே கேட்காம நாங்கள் இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சந்தேகமாக இருந்தது. இதனால தான் நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் என் பேச்சு கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு. இப்போது இனியாவுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியாவுமே இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல், நீ கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை பாக்கியா அப்படின்னு பயங்கரமாக அழக ஆரம்பிச்சிடுறாங்க. கோபியுமே ஒரு பக்கம் என்ன
பேசுறது அப்படின்னே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இனியாமே இங்கே பாருங்கம்மா, நடந்தது எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கிள் வந்துட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி எந்த விஷயமும் வெளியே லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நிதிஷ்க்கு. இங்கே பாருங்கம்மா, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே இனியாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவை பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது பாக்கியாவுக்கு இருந்துட்டு பயங்கர கோவம் வருது. முதல்ல என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாமல் சைன் பண்ணி வித்து பேப்பர்லாம் வாங்கி அவர் பேருக்கு மாற்றிக்கிட்டாரு. இப்போது அதுவும் இனியாவோட பேருக்கு மாற்றினேன் அப்படி சொல்லிக்கிட்டு அது அவர் பேருக்கே மாற்றிக்கிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் ஓனர்கிட்ட பேசி எப்படியோ வந்துட்டு எங்களை காலி பண்ண வச்சுட்டாங்க. அப்போவே வந்துட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்து அவர் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் இனியாவோட வாழ்க்கைக்காக நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் கடைசியில் இவர் இனியாவோட வாழ்க்கையிலே கை வச்சுட்டாரு. இவரை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு இங்கே இனியாவுக்குமே விஷயம் தெரியுது. அப்படியாம்மா, நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை, இதுக்கு எல்லாத்துக்குமே அங்கிள் தான் காரணம் அப்படின்னு. அன்றைக்கி எழில் அண்ணன் சொல்லலை அப்படின்னா எனக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது இல்லை. அப்போது அங்கிள் தான் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை அவர் பேருக்கு மாற்றி எழுதிக்கிட்டாரா? அதுவும் என்னுடைய பேரில் இல்லையா? அதுக்காக தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போய் பார்த்துக்கலாம், வேலை செய்கிற அங்கிள் அங்கே அப்படின்னும் போது என்னை அங்கே போக விடாமல் தடுத்தாரா அங்கிள்? இப்போ தான் எல்லா விஷயமே தெரியுது. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இந்த நிதிஷ் சுதாகர் அவங்களுடைய அம்மாவும் இப்படி ஒரு கேவலமான இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இனியா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு இனியாவுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. எல்லாமே என்னுடைய தப்பு தான் இனியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கள் இப்போ தப்புன்னு உணர்ந்து என்ன பண்ண முடியும், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இனியாவுமே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. எழிலுமே என்னது செலினுமே என்ன சொல்கிறது இனியாவுக்கு ஆறுதல் அப்படின்னு தெரியாமல் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.